Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்டார்டர் பார்க்க போறோம். பன்னீர் பெப்பர் மசாலா. இந்த பன்னீர் பெப்பர் மசாலா எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். மெயினா சப்பாத்தி புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா லேட்டஸ்டான வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு உடனே நீங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் பீசஸ் 400 கிராம்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பீசஸ் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ண இந்த பன்னீர் பீசஸை நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மேக்னேட் பண்ண போதும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாவும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, அது பட்டை 1, ஏலக்காய் 1, லவங்கம் 2 லவங்கம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அந்த பன்னீர் கிரேவிக்குரிய மசாலா. ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் பவுடர், நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காம. இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பன்னீர் பீசஸை போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி 2 சைடுமே இந்த பீசஸை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போதும். இப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போதும் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும் போது இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெறுமையாக நீங்கள் பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பன்னீர் பீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால அது சீக்கிரமாக உடையும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும் போதும் நம்மளுக்கு அந்தளவுக்கு உடையாது. அதே அளவுக்கு அந்த பன்னீர்லேயும் அந்த மசாலாவை சேர்த்துக்கிறதால சாப்பிடும் போதும் அதுலேயும் நம்மளுக்கு உப்பு காரம் நல்லா உரைக்கும். இப்போது இந்த பன்னீர் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த சைடும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனுக்கெலாம் இந்த பன்னீர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ரெசிபி எனக்கு சப்பாத்திக்கு நெக்ஸ்ட்டு புலாவுக்கெலாம் நான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். எங்கள் வீட்லேயும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பன்னீர் பீசஸ்ஸு. இப்போ கிட்ஸ்க்கு நீங்கள் இதையே ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன்னா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். இப்போ அதே சேம் பேனில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெங்காயம் மட்டும்தான். இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு பொன்னிற கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்.
இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடர், இது நான் 400 கிராம் பன்னீருக்கு ஏற்ற அளவுக்கு தான் காரம் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோடு அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீரில் வேறு ஃப்ரை பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போதேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டாதான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ ஒரு லிட்டு போட்டு இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போதோம்னா பன்னீர் சேர்க்க போதும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த கிரேவியோட நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பன்னீரும் இந்த கிரேவியில் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் நீங்கள் அப்படியே பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியில் சேர்க்கும் போது உடையும். இப்போ நம்ம மசாலாவோடு சேர்க்கறதால நம்ம மசாலாவோட ஃப்ளேவரும் இருக்கும், இந்த கிரேவியோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு கிடைக்கும். இப்போ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை நம்ம குக் பண்ணலாம். அப்போ அந்த கிரேவியோட ஃப்ளேவர் இந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போதும். பார்த்திங்கனாவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு பன்னீர் பேப்பர் மசாலா சூப்பராக ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, புலாவாக இருந்தாலும் சரி, அதை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சர்விங் பிளேட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பீசஸும் கறி மாதிரி நல்லா சூப்பராக நம்மளுக்கு குக்காகி வந்ததுக்கு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.